வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. தெரியாது வெளியாகிறாங்க. இந்த மகன் வெளிநாட்டுக்கு போய் 10 வருஷமா இன்னும் 1 ரூபா காசு எனக்கு இன்றைக்கு வேற போறான். முட்டையாக காசு வந்துட போறான். கேப்சியில் போய் விட்டு பிடிக்கலாம் பாபு. சுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? இன்னைக்கு மாமா வர போற என்ன யோஜனை? இன்னைக்கு என்ன மாமா வர போற அவன் சேர்த்தா விடுது. போங்க நில்லாம தாத்தா தாத்தா நான் அவன் சின்ன பிள்ளையாரியே பார்த்தேன். இப்படி இருப்பாரு உங்களுக்கு தெரியுமோ? அவன் நீ சின்ன பிள்ளையாரிக்கே உனக்க மாட்டேங்குது. ஊருக்கேவா இப்ப யாருக்கு மாமா இருக்கானா நானும் பார்த்து இருக்கணும். அவன் இன்றைக்கு வாரான் தெரிய. இந்த வீட்டுக்கு பின்னால இருக்க இரும்பு எல்லாம் நாங்கள் எடுத்து வை. இப்ப இரும்பு கலந்தால விடுவான். அப்படிக்கெல்லாம் கொடுத்து பேரிச்சம்பளம் தப்பாங்க மாலை அப்படியே போ. வீட்டை விட்டு கழிச்சு போட்டால்தான் சாப்பாடு என்ன அம்மா ஊர்ல மல்ல இல்லை மாவட்டப்பா. My father പേരിച്ചമ്പളം ഹൗസ് വ്യാ. എന്റെ അപ്പ പേരിച്ചമ്പളം അവന്റെ വീടെങ്ക நண்பன் பேரிம்பலம் மகனு. ഓമടാ ഓമടാ என்ன வெள்ளால இப்படி வந்துட்டா அப்ப கிழிஞ்ச காத்தட்டியோட இந்த மாடியோட சுத்தி எந்தபடி இன்னும் முறைப்பட நீ வந்தாலும் அனுப்பி விட்டுட்டா பேரிம்பலம். அதெல்லாம் பழைய கதை வச்சு பழைய கதையங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. சரியா உங்களுக்கு கிஃப்ட் இல்லை ஒண்ணு என்ன கொண்டு பொறுங்க எடுக்கிறேன். எந்த பிள்ளைய வாங்கி தரல அவன் வாங்கி தர. எந்த தருணத்துக்கு ஒண்ணும் இல்ல. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே காசோட கொஞ்சங்கிறாங்க வச்சிருங்க. சரியா கணேசி கலைச்சி விட்டால் காசு இல்லையான்னு நச்சேன். சரி இன்னைக்கு அமுதவல்லியெல்லாம் பிடிதான் பிரபாங்களை பார்த்து விட்டான். உங்களுக்கு போன் எடுத்த ஆசை அஜுமன் இன்னும் ஒரு தடவை மேத்தவன் பாரு. உங்களுக்கு போன் எடுத்த ஆசை 2-3 டிக்டாக்ல ரீல் செஞ்சு ஓட்டுனா இந்த மனுஷி ஒரு சம்போனோட நடந்துச்சு. தலைக்கு வெய்யும் குளியும் கொண்டு என்ன ஈராது என்ன தெரியுமே? அது ஏதோ கருப்பாக்கும் வந்து மூஞ்சாக்கு எல்லாம் வச்சு குளித்தேன். என்ன ஈராது? அட அப்பா அப்படி இருக்கிறியா? என்னப்பா நான் வெளிநாடு போயிருக்க வெள்ளியா இருந்தேன். எழுப்ப அப்படி கரப்பா போச்சு. அம்மா பார்த்த வேலை தான். அம்மா வண்டி அந்த டைய மோத கடிச்சு போட்டியல. சரி அதான் விடு. எப்படி இருக்கிற? ஏன் ஃபைன் அப்பா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? விளங்காவதில் ஆயிரத்தி கொண்டு இருக்கு. அது என்ன விளங்கா? அதானப்பா இங்கிலீஷ். அதான் இப்போ முள்ளுடாதான் டென்ட் கேட்டு போய் வியூவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. என்ன இங்கிலீஷுவா இருக்கு. சரி விடுங்கப்பா. இப்போ என்ன மாதிரி போகுது உங்கள்கிட்ட வாழ்க்கையில்? சைக்கிள் போகுது. வா ஓ முதல் வீட்டை. சரி வாங்க வீட்டை போய் கதைப்பாங்க கதைக்கிறேன். வா. என்னப்பா வீடெல்லாம் பிடிக்கிறாங்க எல்லாம் வாங்கி போய்க்கிறாங்க. நீ வந்தது தானே எல்லாம் பெயிண்ட் போட்டி எல்லாம் வாங்கி அடிப்போம் போடும். சரி விடுங்கப்பா. எப்படி இருக்கிறீங்க? நான் தான் இருக்கேன். சரி என்ன ஒண்ணு உங்களோட கதை எடுக்கல பாத்தியோ? சரி அதை விடப்பா. உங்களுக்கு தெரிஞ்சாமான லிவனி விட்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பேக்ல வச்சுக்க எடுத்து கொண்டு வரேன். வாடாங்க இன்னும் ஒன்று காண தெரியல. பாப்போம் 5 லட்சம் ரூபா ஒன்றா வாட்சி போகும். என்னடு தெரியும்? என்ன இதுதான் அது? இது அந்த அமெரிக்காவில் புதுசாக கண்டுபிடிச்ச என்ன கண்டுபிடிச்சது? மூட்டு வயலு தைலம். அது அது எல்லாம் நம்ம ஆளுங்கடா. ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் கேட்டீங்க என்னப்பா சொன்னீங்க? சரியான முதுகு முதுகு வயலு தைலம்
புறையனப்பா அப்படி கதையை மாத்துறீங்க மூட்டு வலி போய் 3 மாதம் ஆச்சுடா முதல். அப்ப உங்களுக்கு என்ன வேணுமாப்பா எனக்கு தெரியா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும். இந்த சைக்கிள் துருப்பிடிச்சு போயிடாது, அதை திருப்பி போகணும். இந்த வீடெல்லாம் ரீகண்டிஷன் பண்ணணும். எல்லாம் வேலையும் பார்த்து அந்த பேக்குள்ள அந்த செக்கெல்லாம் செக் புத்தகம் கூட இப்படி என்னப்பா என்னத்துக்கு போனியோ இல்லையா வெளிநாட்டுக்கு. இங்கேப்பா கேட்க மாட்டேன். நாடே சரியான பஞ்சம் பட்டு நிலடாக்கு. அங்க நான் அபுதாபியில இருந்துவேன். அங்க ஒட்டா முழுக்க செத்து போச்சா. ஆத்ம சாந்திக்காக இறைவனை வேண்டுகிறோம். எல்லாம் நின்று போச்சு. இப்ப நான் இப்ப என்ன செய்யறாரு, நான் ஒட்டா தான் நாங்க மேய்ச்சி தெரிஞ்சேன். இப்ப சரியான பிரச்சனை. கூலி வேலையை போயிருக்கலாம், முதல் வீட்டா போவோம்பா. நீ என்ன ஆட்டாங்க இனி என்னப்பா அங்கேயும் எண்ணெய் கிணறு எல்லாம் பத்தி போச்சாம். அங்க நின்றதாலும் செத்து போச்சுது. அப்ப இனி என்ன செய்யறாரு, அங்க நாடு கஷ்டத்துல போகுதான். நீ அந்த நாடையில அங்கிட்டானா கடன் வேண்ட போன மாதிரி அங்க என்னாவது சொன்னது இருக்குதான். சரி அதை விடுங்க. நான் பேசாம இங்கே இருக்க போறேன், இலங்கையிலே செட்டில் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் வசதியான நாடா. இப்ப நீ 5ஆம் கிளாஸ் பெய்யுது, அதுவும் பெய்யுது. வேலைக்கு என்ன இல்லை பொன்னம்பலம் அது வேற ஒரு அங்களோட ஆளுங்க நல்லா விசாரிச்ச காசு கொடுத்துட்டு வந்து இல்ல அவன் என்ன பாதுகாட்டுக்கிட்டு நல்ல அண்ணன் நல்லா கதைச்ச பம்பல. சரி அவனை நீ எந்த காதை வச்சு நீங்க போறான்னு தெரியல. அவனுக்கு கொஞ்சம் போக்கடா காசை காட்டு எலெக்ஷன் கார்டு கொடுக்குறாரு கொண்டு வந்துருக்காங்க. உண்மையாப்பா சரியாப்பா பாப்பா நான் நீங்க அண்டுக்க போறேன். இவன் அப்ப பேரம்மா நீ என்ன அவன் படிக்கணும். இங்க இதெல்லாம் மேசைன் போறானா ரீசன் வேலியோப்பா சொல்றத செய். என்னப்பா நீங்க படிக்க சொன்னா படிக்கிறேன் வேண்டி பாரு. முடிவு பிடிக்கு பண்ண இல்லையா படிக்கிற ஆழத்துல போலி அடிக்க போடுவேன். அங்க படி எல்லாம் வாசல்ல வந்து கூப்பிடுறாங்க திடீர்னு படம் போலி அடிக்க வேண்டும். அதுக்கு போட்டேன். நீ போல அடிச்சு வந்தா நான் வீட்டை கட்டி போட்டு அடிக்கிறேன் தெரியுமே. சரி இனி இப்ப எனக்கு கல்யாணம் கட்டி வைக்கணும். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு கல்யாணம் நீ முதல் இந்த கால நண்டு வீட்டா கட்டுங்க, அதுக்கு பிறகு கல்யாணம் கட்டு. என்னப்பா நீங்க பிடிச்ச சரியா வேலைக்கு போற நீ போயிட்டுல சரியாப்பா பசிக்குது. என்ன சாப்பாடு இருக்கு உனக்கு வந்து சமைக்க இல்லையா? நேத்தியான் வளைய சோறுடா போனாங்க. காணி போனா பச்சை மிளகாய் ஆகும். போய் பிடிங்காந்துட்டு இவன் பேர் என்ன குடிக்கணும் காட்டி விடுவாங்க. நான் எங்கடா கண்டு மிளகா அப்படிங்கிறது கழுவி போட்டு சோறோட சாப்பிடு. நல்லா இருக்குங்க, போய் சாப்பிட்டு. சரியா இங்க இங்க மிளகாய் இனிக்க மாட்டேன். காலை இனிக்கிறேன் அங்க ஐஸ்கிரீம் குடிச்ச மாதிரி இருக்கு. போய் சாப்பிட்டியா? சரியா தம்மே வாடா. அவர் எங்கள்ட பேர் இல்லை எங்கள்ட அப்பா சொன்னவர் இல்லை. அன்னைக்கு ஐஸ்கிரீம் ஒரு கால கிடைக்கும் இனிக்குமாடா ஐஸ்கிரீம் மாதிரி என்ன தேன் மாதிரி சரியா